வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். கேசரி ஃப்ரெண்ட்ஸ், நைட் வந்து கேசரியும் புலாவும் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கேசரி தான் கொஞ்சம் இருக்குது. ஒரு ஆர்டருக்கு பண்ணியிருந்தேன், புலாவும் கேசரியும். அதுக்கப்புறம் இது வந்து கிரேப்ஸு, அதாவது பச்சை திராட்சையும் பப்பாயாவும், அதுக்கப்புறம் வந்து தர்பூஷணி, வாட்டர் மெலன், இது மூணுமே எனக்கு தான். கிரேப்ஸ் கொஞ்சம் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் பப்பாயா சாப்பிடுவேன், வாட்டர் மெலன் சாப்பிடுவேன். இதான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம் காலையிலேயே. அப்புறம் வந்து தயிர், இட்லி, சாம்பார். கம்பல்சரி வீட்டில் வந்து இட்லி சாம்பார் இருக்கும். ஏன்னா மார்னிங் ஈவினிங் ஆர்டர் போயிட்டே இருக்கு இல்லையா, ஜொமேட்டோ ஆன்லைன் இருக்கும்போது இட்லி சாம்பார் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும். அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ், ஏன்னா லஞ்ச் கட்டணும் பிள்ளைங்களுக்கு. ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்சுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொரிக்குழம்பு, முருங்கைக்காய் போட்டு பொரிக்குழம்பு தான் வச்சுருக்கிறேன். சிம்பிளான ஒரு முருங்கைக்காய் பொரிக்குழம்பு. அந்த முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அப்படியே இதுவாகி போயிருந்தது, வாடி போயிருந்தது. சரி, ஓகே, வாசனைக்காக இதை போட்டு பண்ணிடலாம், ஏன்னா குழம்புக்கு போடுற காய் எதுவும் இல்லை. அதனால் முருங்கைக்காய் பூண்டு போட்டு பொரிக்குழம்பு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஹைலைட். பாவக்காய் கறி, ரொம்ப நாள் ஆச்சு பாவக்காய் பண்ணி, ஒரு வாரம் எடுத்து பாவக்காய் கறி. இது வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க, இவங்க மட்டும் தான் சாப்பிடுவாங்க. இந்த பாவக்காய் கறியில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் போடுற மாதிரி கொஞ்சம் வெல்லம் போட்டிருப்போம். நான் கொஞ்சம் புளித்தண்ணி விடுவேன், தேங்காயும் துருவி போடுவேன். ஸோ தேங்காய் துருவி போட்டோன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். புளித்தண்ணி கொஞ்சோண்டு, நம்ம எப்போதும் போல் பொடியெல்லாம் போட்டுட்டு காய் வேக வைக்கிற மாதிரியே வேக வச்சுட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புளி தண்ணியும் போட்டு கொதிச்சிட்ட பிறகு ஒரு துண்டு வெல்லம் போட்டுட்டு தேங்காவை கொட்டி இறக்கணும்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் இதுதான் நேற்று நான் செஞ்ச வந்து ஆர்டருக்கு பண்ண ஒரு புலாவ். இது வெளிச்சம் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நேற்று வந்து ஒரு பட்டாணி போட்டு ஒரு புலாவ் கேட்டிருந்தாங்க, அது கொஞ்சம் மீண்டு இருந்தது, இப்போ சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். பிள்ளைங்க ஏன்னா சாப்பிடுவாங்க. நேற்று நைட்டு 9 மணிக்கு தான் பண்ணது கேசரியும் புலாவும். அப்புறம் வந்து காலையிலக்கு சப்பாத்தி, மத்தியானத்துக்கு நான் வந்து கண்டிப்பாக 2 சப்பாத்தி எடுத்துகிட்டு போவேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்சது. உங்கள் வீட்டில் என்ன? நேற்று நான் செஞ்சதுக்கு வந்து நீங்கள் பார்க்கவே இல்லை, பாருங்கள். இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் செஞ்சது. மறக்காமல் சோஷியல் டீம் பார்த்து சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.